மாவட்டத்துக்கு மாவட்டம் ஐடிவிங்க செயல்படுத்தி பட்டைய கிளப்ப போறார் ஆதவர்ஜுனா அப்படின்னு தாவேக்கால இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் சோஷியல் மீடியால இந்த கட்சி வெர்சஸ் அந்த கட்சி, அந்த கட்சி வெர்சஸ் இந்த கட்சி அப்படிலாம் எதுவுமே வேணாம், டிவிக்கே தான் வின்னர்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தாவேக்காவை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வாங்க இன்னைக்கு தாவேக்காவை பத்தின செய்தியை பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தோட பிரைமரி ஃபோர்ஸ் விஜய் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. கட்சியோட கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் பட்டைய கிளப்புற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வர போறாரு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட வியூக வகுப்பாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அங்க இருக்காரு. இப்ப ஆதவர்ஜுனா அவர்களும் இணைஞ்சிருக்காரு. பத்தாவதுக்கு எல்லாத்துக்கும் மேல பிரசாந்த் கிஷோர் அவர்களும் வந்து நானும் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றியடைய செய்யறதுக்கு கூட இருந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தகவல் எல்லாமே வெளியே வரும்போது இந்த அரசியல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இவங்க எல்லாத்துக்குமே சண்டை வரப்போகுது, இது ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்லை அப்படின்னு நிறைய வதந்திகள்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. நாங்க இங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கோம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ப்ரோ அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து போயிட்டாங்க. ஆதவர்ஜுனா அவர்களோட பிளான் என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் 4 இருந்து 5 பேர் கொண்ட குழுவை அவங்கள ஹையர் பண்ணி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கட்சிக்காகவும் தளபதி விஜய் அவர்களுக்காகவும் ஃபேன் பேஜ், ரீல்ஸு, பேனர்னு அடிச்சிட்டு இருக்க போறீங்க? அதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வியூக வகுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஐடிவிங்க செட்டப் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்களும் அதில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் எடிட்டிங்லையும் ஓரளவு முன்னறிவு இருந்தால் போதும், நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையை பதிவு செஞ்சு அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். இதை போஸ்ட் பண்ணுறது மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதும், சொல்லப்போனால் ரொம்ப சீக்கிரம் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த குழுவை நம்ம ஹையர் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கான செட்டப் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நிச்சயமாக நமக்கு தெரியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட திட்டங்கள், நடவடிக்கை எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிக்கிட்டே இருக்கு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்றது மட்டும் 100% உண்மை. அப்படி பார்க்குறப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு செம்ம கலெக்ஷன்